ஒரு மரண நிலைமையில, அடிக்கப்படுகிற நிலைமையில தன்னை அர்ப்பணித்த பொழுதும் அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்யலங்க, கொஞ்சமும் இந்த நீதிபரர் சொல்ற அந்த பாருங்க, இந்த போர் சேவகர் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். 100க்கு அதிபதி, ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஆள், எல்லாவற்றையும் பார்க்கிறாங்க. தண்டனை எப்படி நிறைவேற்றுகிறாங்க என்று பார்க்கக்கூடிய மனுஷன் சொல்லுகிறார், 100க்கு அதிபதி சம்பவித்தங்களை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், இவரைத்தான் நம்ம மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் பேசின வார்த்தைகள் கேட்டோம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம், ஆண்டவரே எனக்காக நீங்க அடிக்கப்பட்ட எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எனக்காக அடிக்கப்பட்ட ஒரு, அதாவது பொதுமக்களை பார்க்கும்போது யாரோ ஒரு மனுஷனை அடிச்சுட்டா மற்ற எல்லாருக்கும் என்னவா இருக்கும்? மனது வேதனையா இருக்கும். ஐயோ பாவம், இப்படி போட்டு அடிச்சுட்டாங்களேன்னு ஒரு உள்ள துடிக்கும். ஆனா எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்டாரே, எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினாரே அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கையில இயேசு நமக்காக என்ன செய்தாங்க? நம்மையே ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரும் எழுதி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுதி நின்று, ஆண்டவரே எங்களை தரமட்டுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். என் தேவன் எனக்காக என்னை அர்ப்பணித்தார், எனக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே யாருமே கொடுக்க கூடாத ஒரு ரட்சிப்பை என் தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, நன்மை செய்கிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு, என் தேவன் அப்பா, இந்த உலகத்துல நீர் செய்த பெரிதான இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை எனக்கு தந்தவர். உம்முடைய கண்களிலே சீமையில கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி, நல்லவர் நீர், பரிசுத்தர் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆனந்தத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுவோமாக. நெஞ்சம் அவதார தஞ்சம் உனக்காக பலியாக வந்தார். கலங்காரோ கண்கள், வடியாரோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு நெஞ்சம் நடமாட முடியா தடுமாறி கிடந்து உழவரின் குரல் கேட்டு நின்று, நடமாட முடியா தடுமாறி கிடந்து உழவரின் குரல் கேட்டு நின்று, இடம் தேடி வந்து இதயத்தில் வந்து கருணையால் சுகம் தந்ததாலே உந்தன் கால்களில் ஆடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. உந்தன் கால்களில் ஆடியோ அரசே, அதுதான் சிலுவையின் பரிசு. ஒரு கால நெஞ்சம் அவர் நாடு நஞ்சம் உனக்காக வழியாக வந்தார். கலங்காத கண்கள், வடியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை